இந்த பொண்ணு அவகிட்ட இருக்கிற சூப்பர் பவரை யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அவளோட முகத்தை யார் மாதிரி வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்குவா. இந்த பவரை வச்சு கிரௌடான பிளேசஸ்க்கு போயிட்டு அங்க மறைஞ்சி வாழ்ற மான்ஸ்டர்களை வேட்டையாடுவா. அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட்ல ஒரு நாள் ஒருத்தன் ஒரு ஜார்ல ஒரு கோல்டன் ஃபிஷ்ஷை கொண்டு வர்றான். அப்போ சடனா அவளோட டிடெக்டர் காம்பஸ் வேகமா ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. அப்படி அவன் கொண்டு வர்ற ஜார்ல இருந்த மீனுக்குள்ளதான் அந்த மான்ஸ்டர் மறைஞ்சி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். உடனே ஒரு கிளாத்தால அவளோட ஃபேஸை மூடிட்டு வேகமா அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். திடீர்னு அந்த மீன் ஜார்ல இருந்து வெளியே வந்து ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறிடுது. அடுத்த செகண்டே அந்த மீனை கொண்டு வந்த ஆளையும் அப்படியே விழுங்கிருது. அடுத்ததா அங்க இருந்த இன்னொரு ஆளையும் விழுங்க போகுது. இதையெல்லாம் அந்த பொண்ணு அமைதியா அங்க ஒரு கார்னர்ல உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அப்போ ஒரு போலீஸ் அங்க வந்து அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டரோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி இவனால நிக்க கூட முடியல. உடனே அவ ஒரு டேபிள மேல தூக்கி போட்டு கரெக்டா அந்த மான்ஸ்டருக்கு மேலேயே போட்டு லாக் பண்ணிடுறான். அடுத்ததா இன்னொரு டேபிளையும் அதுக்கு மேல போட்டு அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதை லாக் பண்ணி வைக்கிறான். ஆனா சடனா அந்த மான்ஸ்டர் அந்த டேபிளை ஒரே புஷ்ல அப்படியே உடைச்சி பறக்க விட்டுருது. இதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு மான்ஸ்டரும் இவளோட ஸ்ட்ரென்த்தை ஓவர்டேக் பண்ணிருக்காது. இதோட அடுத்த பார்ட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.